வணக்கம் நண்பர்களே. சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அடுத்த 15 வருடங்களுக்கு ஸ்டாலின் அவர்களால் ஆட்சியை கைப்பற்ற முடியாது, மும்முனை போட்டிதான் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. 2011ஆம் ஆண்டு மும்முனை போட்டி விஜயகாந்த் அவர்களாலே திமுக ஒன்றும் செய்ய முடியாமல் மாறிவிட்டது அப்படின்னு சொன்ன ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்தார். ஆனால் விஜயகாந்த் அவர்களை விட விஜயகாந்தை நாம் தவறவிட்டு விட்டோம், விஜய் அவர்களை நாம் வெற்றியடைய வைத்துவிட வேண்டும் என்ற ஒரு கூட்டம் பெண்கள், மகளிர், குறிப்பாக இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள் என்று ஒட்டுமொத்தமாக ஆதரவுகளுடன் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் மும்முனை போட்டியுடன் கலந்து கொண்டுள்ளார். இதனால் அடுத்த 15 ஆண்டுகள் ஸ்டாலின் அவர்களால் ஆளும் கட்சியாகவோ எதிர்க்கட்சியாகவோ வர முடியாது என்பதை தெள்ளத் தெளிவாக சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழகம் இதுவரை பார்க்காத மும்முனை போட்டியாக மக்கள் நல கூட்டணி தேமுதிக 3வது அணியாக இருந்தபோதை விட 10 மடங்கு விஜயின் 3வது அணியால் பரபரப்பு ஸ்டாலினுக்கு ஏற்பட்டுள்ளது. இனி ஒரு 15 வருடங்களுக்கு மும்முனை போட்டிதான் என்றும், விஜயால் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் கனவில் வாழ வேண்டும், ஆனால் நிஜத்தில் அவரால் முதல்வராக தொடர முடியாது. 2026 மார்ச் மாதத்தில் ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பித்த பிறகு நிச்சயம் அவர் சட்டசபைக்கு செல்வதே கடினம் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஆனால் நிச்சயமாக இது மக்கள் வாயால் கூறுவதை விட தேர்தல் நேரத்தில் வாக்குச்சாவடிக்கு சென்று அவர்களது ஓட்டுக்கள் மூலமாக யாரை தீர்மானிக்கிறார்களோ அவர்கள்தான் தமிழகத்தின் முதல்வர் என்பதை நாம் மறுக்க முடியாது. ஏனென்றால் எல்லா கருத்து கணிப்புகளும் தேர்தலுக்கு பிறகு மாற்றி அமைத்திருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் கடந்த 10 ஆண்டுகளாக 2011ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை திமுக ஆட்சியே அமைக்கவில்லை, அதிமுக தான் ஆட்சியே அமைத்தது. ஆனால் அப்பொழுது கூட 3.5% மக்கள் மட்டும்தான் அதிமுக வேண்டாம் என்று நினைத்திருக்கிறார்கள். ஆனால் திமுக வேண்டாம் என்று 97% மக்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற தகவலையும் நாம் பார்க்க முடிகிறது. மேலும் 2026 சட்டசபை தேர்தல் நிச்சயம் விஜய் அவர்களால் ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்த 15 வருடங்கள் முதல்வர் பதவி கிடையாது, ராஜினாமாதான் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் பரவுவதை பற்றியான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.